ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலி மூலம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் நேயர்களே. பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு. இப்போ சந்திரனானவர் 2 நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பெயர்ச்சியில் வருவார். மாத பெயர்ச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் சூரியன் பெயர்ந்து வருவார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் வருவாங்க. ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு மற்றும் சனி இந்த 5 பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள். இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன்னு தெரியும் உங்களுக்கு. மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும். இந்த கிரகங்கள் 5 குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி நாள், நார்மலாக 45லேருந்து 47 நாள் அப்படின்னு கணக்குண்டு. அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும்போது ஒரு வருஷத்தில் 365 நாள்னால் 8 மாதம் 41 நாட்களுக்கு அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு. அதாவது மேஷ ராசிக்குள்ளே வரத்துக்கு திருப்பியும் வரதுக்கு சைக்கிள். இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்ம ராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க, கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு. அப்போது நீச்சத்திலேருந்து வெளியில் வருகிறார், இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு ஆகிடும். உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார். அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் பார்க்கணும்? இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா, அவர் கொஞ்சம் பயந்தாங்கொழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம். இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயந்தாங்கோழி தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய். அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க, அடிபட்டுடுச்சுங்க, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க, காயப்பட்டுடுச்சுங்க, ரத்தம் வந்துடுச்சுங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, இதற்கு காரகத்துக்குமாக இந்த செவ்வாய். திடீர்னு போனேங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார், என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும், நிறைய ப்ளீட் ஆகிறதெல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த செவ்வாய். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது, அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது, கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது, இதை பற்றி யோசிக்கணும். நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார், நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும். பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்க்குறது, பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும், தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா? அப்போது ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை, எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது, கோபப்படுவது, உடல்நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்து கொள்வது, இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும். அப்போ உடல் சூடாயிடுச்சிங்க, ரொம்ப சூடாகி போச்சுங்க, படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை. அப்போ பாருங்கள், செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது. அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம். இந்த செவ்வாய்க்கு 2 வீடுன்னு சொல்லுவான். மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு, சொந்த வீடு. அதே போல் முருகப்பெருமான் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும். இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம். அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம். ஏற்கனவே நான் சொன்னேன்,
செவ்வாய் வெப்பமுடையது, சூரியன் வெப்பமுடையது. அதனால தான் மேஷ ராசியில் சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும், சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும். அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்திற்குரியவர் செவ்வாய், 10ஆம் இடத்துக்குரியவரும் அவரே தான். இப்பொழுது உங்களுடைய ராசியின் 7ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். தன்னுடைய பார்வையாலே 10ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பதும், உங்கள் ராசி ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இப்போ சேர்ந்து செவ்வாயும் பார்க்கிறார். 2ஆம் இடமான மீனத்தை தன் பார்வையாலே ஆட்கொள்கிறார் செவ்வாய், அங்காரகன். அங்காரகன் பார்ப்பதனாலே 2ஆம் இடமானது சுபிட்சத்தை பெறுகிறது. வளங்களையும் நலங்களையும் கொண்ட குடும்பம், வாக்கு, தனம் என்ற அந்த காரகத்துவம் நன்றாக பலப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு நல்ல டிசிஷன் வர ஆரம்பிக்கும். நல்ல நிர்வாகத்தை கொண்டு வந்து திறம்பட செய்யக்கூடிய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் வேகத்தை கொண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா போதும். தேவையில்லாத பயங்கள் வரும். சிலங்களுக்கு காசிப்ஸ் சொல்லுவோம். தொழிலிலே கலகங்களை எல்லாம் மூட்டக்கூடிய எண்ணங்கள், இவனை போட்டு கொடுக்குறது, அவனை போட்டு கொடுத்து, இவனை மாற்றி விடுறது, அவனை மாற்றி விடுறது, எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். அதெல்லாம் நமக்கு நல்லதில்லை. ஏன்னா அது நல்லது இல்லைன்னாக்க வாழ்க்கையில் பயங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது பயப்படணும். பணம் வரும்னு வாய்க்கும்போது பணத்தை எடுத்துக்கணும். இவ்வளோதான் லாஜிக். அப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பயம் வந்ததுன்னா என்ன ஆகும்? வேலை கெட்டுப்படும் இல்லைங்களா? வேலை கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? என் ரிசல்ட் நல்லா இருக்காது. அப்போ உங்களை எவனோ போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ வேலையில் பயம் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையை மட்டும் கரெக்டாக டிஃபைன் பண்ணி உங்களுக்கு மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு உங்கள் வேலை என்னன்னு தெரியும். டெய்லி பண்ணிகிட்டு இருக்குது தான், புதுசு ஒன்றும் கிடையாது சார். ரைட், அப்போ அதே பண்ணுங்க. கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுங்க. உங்கள் ஆத்மார்த்தமாக லாங்குவேஜ் சொல்லுவோம், அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அக்கௌண்டபிலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அது வந்து சொல்லுவாங்க, பாதி வேலையில் விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடும். பாதி வேலையில் விட்டுட்டு போனால் என்ன ஆகும் சொல்லுவாங்க, அவனு வேலை தள்ளிங்க அப்படின்னு நம்மளை சொல்லிடுவாங்க, தூற்றுவார்கள். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தொழில் முடியாத வரைக்கும் அதில் விட்டு விலகாமல் இருப்பது நல்லது. இதனால் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை குறைத்துக் கொள்கிறீர்கள். இதையும் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார், நேராக பார்க்குறார், கும்பத்தையே பார்க்குறார். அப்போ பார்க்கும்போது மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, ஐயோ முடியல, எல்லாரும் நம்மளை பார்த்து படுத்துகிறாங்க. ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ராகு வேறு உட்காந்துருக்கிறார். மண்டைக்குள்ளார பெருசாக போகணும்னு ஆசைப்பட்டா இவங்கெல்லாம் தடுத்து தொலை பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுன்றார், ஒருத்தர் வேணாங்கிறார். எருதலைக்குள்ளே எறும்பு போல் நான் அவஸ்தைப்படுகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டிசிஷனை கரெக்டாக எழுதிக்கிடுங்க. எழுதிட்டு உங்களுடைய துறையிலே அனுபவஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கேளுங்க. இந்த மாதிரி நான் வேலையை விட்டுலான்னு இருக்கேன், விடலாமா வேணாமா? இல்லை சார் இந்த வேலையெல்லாம் புதுசாக பண்ணணும் ஆசைப்படுறேன், செய்யலாமா வேணாமா? கடை விரிவுபடுத்தணும் பார்க்குறேன், வேணுமா வேணாமா? வீட்டையே மாற்றணும் ஆசைப்படுறேன், பண்ணணுமா வேண்டாமா? இப்படி அடுத்தவரை கேள்வி கேட்டு செய்வது நல்லது. நீங்களாக இந்த டிசிஷன் எடுக்காதீங்க. இந்த 45 நாள் உங்களுக்கு டிசிஷன் பவர் கிடையாது. நீங்கள் இருந்ததும் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்லாம் கையில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாது. அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. அமைதியோ அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க சிம்சனில், அந்த மாதிரி வச்சுக்கணுங்க. அமைதியாக இருங்க, உங்களுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, இன்றைய காலகட்டம் உங்களுக்கு கரெக்டாக செவ்வாய் பார்ப்பதனாலே புத்தியை குறைத்து விடுவார். தேவையில்லாத தப்பை கிரியேட் பண்ணுவார். தப்பை சரி பண்ணுறதுக்கே உங்களுக்கு தொழில் போயிட்டு இருக்கும். இது தேவையா? வேண்டாம். ரீஒர்க் இஸ் மோர் காஸ்ட்லி தேன் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவோம்.
புதுசாக பண்ணுறதே உங்களுக்கு சீப்பு, ரீஒர்க் பண்ணுறது காஸ்ட்லி, வேண்டாம். அப்போ நான் என்ன தாங்க பண்ணது? பக்கத்தில் தான் மலை சார்ந்த கோவில்கள் இருந்தால் போங்க, நிதானமாக போயிடுங்க, அமைதியாக போங்க, அப்படியே சுற்றிட்டு ஒரு டூர் போட்டுக்கிடுங்க, அமைதியாக ஒரு சின்ன யாத்திரை போயிட்டு வாங்க. போனால் என்ன அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். யாருக்கு? உங்களுக்கும் உங்களுடைய துணைவர் துணைவிக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாங்க இல்லையா, அவங்கள கூல் பண்ணணும் இல்லைங்களா, அவங்களோட சேர்ந்து அப்படி சுற்றிட்டு வாங்க. அப்போ சுற்றிட்டு வரும்போது அங்கே சண்டை வராதுங்க, அங்கே சண்டை அங்கேயோட முடிஞ்சிடும், வீட்டுக்குள்ளே வராது, சரிங்களா? அந்த சண்டை வித்தியாசமாக இருக்கும். குடும்பத்தில் தனம் போவதற்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும். பண வரவுகளுக்கான புதிய உத்திகளெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு ஐடியாஸ் வந்துடும். பணம் எப்படியா சம்பாதிச்சிருவீங்க. குடும்பத்தில் பிரிவினை இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா, அந்த எண்ணத்தை கொண்டு வந்துடும். ஸோ அந்த மூர்க்கத்தனம் குறைய ஆரம்பிச்சிடும். ஒருத்தரை பிரிந்து போகணுன்ற எண்ணங்கள் இல்லாமல் போயிடும், சரிங்களா? அப்போ கருத்து வேறுபாடுகள் தீர்வு காணப்படும். எப்போது? ரிலாக்ஸாக வெளியில் போகும்போது. அப்படி போயிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு பணம் வேணாமா சாமி? அது எங்கேருந்து வரும்னா, பணத்தை கொடுப்பதற்கு தான் இவரையும் பார்த்து விடுகிறார். செவ்வாயை பார்க்கறதுனால எப்படியானும் கொஞ்சம் அப்படி அங்கட உடம்பு மிரட்டி பணத்தை சம்பாதிச்சிருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பணம் வந்துடும் உங்களுக்கு, எப்படியானும் வந்துடும். அந்த டூர் ரிலேட்டடான பைசாவும் அட்லீஸ்ட் வந்துடும். குடும்பத்தை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இதே எக்ஸ்ட்ராவாக இன்னும் ட்ராமாட்டிக்கல் சேஞ்சஸ் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற காட்டுறது. அதனால் அப்படி இருந்துக்கலாம். உங்களுடைய தைரியத்துக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். அதைரியப்பட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அதாவது நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மனசில் போட்டுக்கிட்டு, நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன்னு சொன்னாலும் அது வைக்காததுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நானே கரெக்டாக பண்ணிப்பேன் அப்படின்ட்டு பேக்கிங்னு சொல்லுவோம். அதெல்லாம் கரெக்டாக சப்போர்ட் கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் போகிற பாதையை நீங்கள் நிர்மாணித்து விடுவீர்கள். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, பிளான் பண்ணாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? எரியுரு வைத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெருப்பு பக்கத்தில் வச்ச பஞ்சு மாதிரி பத்துன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இந்த காரியங்கள்லாம் செய்யணும். பிளான் பண்ணலைன்னா டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. பிளான் பண்ண எக்ஸிக்யூஷனையும் மற்றவர்கிட்ட காட்டி ஒப்புதல் வாங்கிட்ட பிறகு செய்யணும். இப்படிங்கிற செல்ஃப் டிசிப்ளின் வச்சுக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாயோடு சேர்ந்த கேது நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல நல்ல காரியங்களெல்லாம் ஈஸியாக செய்வீங்க. இதை செய்யணுன்னாக்க உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறது யார்கிட்ட சொல்லுவோம்? ராமாயண காலத்தில் ஹனுமன்கிட்ட சொன்னாங்களாம், உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியலன்னு ஜாம்பவான் போய் சொல்கிறார். அப்படி நான் ஜாம்பவானாக இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு ஹனுமனை வழங்குங்கள். ஆஞ்சநேய சுவாமிக்கு அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தபகிம்பத அப்படின்னு சொல்லுவார். எந்த காரியத்தையும் முடிக்க முடியாத காரியமாக இருந்தாலும் அவர் முடித்து விடுவார் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறனால அப்படிப்பட்ட தைரியத்தை உங்களுள்ளே நீங்கள் விதைத்து கொண்டீர்களானால் இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதை நடத்தும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க பலத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், 2ஆம் அதிபதியான செவ்வாய் நீச்சம் என்ற இடத்திலிருந்து நகர்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடங்கள்லாம் அந்த 2ஆம் இடம் சொல்லுவாங்க. அங்கே இருந்தவர் கடகராசிக்குள்ளே நீச்சமாக இருந்தார். அவர் சிம்ம ராசிக்குள்ளே மூவ் ஆகிட்டார். சிம்ம ராசிக்குள்ளே மூவ் ஆகிட்டாருங்களே, அதனால் எனக்கு என்னங்க பலன் அப்படின்னா, உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசி மட்டும் பார்க்கதில்லை, உங்கள் ராசியின் 12ஆம் இடமான கும்பத்தையும் பார்க்கிறார். தன் 4ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும் பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நல்லது செய்யப்படுறாங்க. 9, 12 லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 3 இடத்தையும் பார்ப்பதனாலும், அவர் உட்கார்ந்துருக்கிற இடம்னு போய் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறனாலையும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. நார்மலாக இந்த பாப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய், சனி, ராகு இவங்கெல்லாம்
3, 6, 11 உட்கார்ந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். அப்போ 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து லக்னத்தை பார்ப்பதனால் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்க போகிறார்னு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பண வரவுக்கான வாய்ப்புகளை ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த செவ்வாய் செய்ய போகிறார். முருகனின் அருளாலே, முருகனின் திருவருளாலே இது நடக்கப் போகிறது. அங்காரகன் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். அப்போ அங்காரக துதிகள்னு சொல்லக்கூடிய வேல்மாறல், சண்முக கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், இதெல்லாம் சொல்லுங்கள். முருகாற்றுப்படை, திருப்புகழ், சண்முக கவசம், இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பக்கத்தில் இருந்து துணை கொண்டு காப்பார். முன்னும் பின்னும் வலமும் இடமும் நின்று காக்கக்கூடிய முருகன் உங்களை தொடர்ந்து காத்து கொண்டு இருப்பான்னு தான் லக்னத்தை பார்க்குற, ராசியை பார்க்குறான்னு வார்த்தை யூஸ் பண்ணேன். அப்போ தலைக்குள்ளாரே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் பார்த்துப்பார். முருகாசரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போதும். ஆட்டோமேட்டிக்காக பக்கத்திலே சரணாயிட்டா இவனை நம்ம பார்த்துக்கணுன்னு வந்துடுவார். வந்தவர் சும்மா இருக்க மாட்டார். 12ஆம் இடமான வீண் விரயத்தை குறைத்து விடுவார். ராகு அங்கே உட்காந்து பெருசாக விரயம் ஏற்படுச்சதில் மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். முடியாமல் கொஞ்சம் ஃபீல் பண்ணிங்கள்ல, கொஞ்சம் உடம்புல தெம்பை கொடுக்கும். நம்ம சரி பண்ணிக்கலாம், இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நீங்களே ஐ எம் ஆல் வெல் அப்படின்னு சொல்ல ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற ஃபார்முலாவை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். தன் பார்வையாலே தான் கிரகங்கள் நிறைய வேலை செய்யும். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்வையினால் நிறைய. அப்படி இந்த செவ்வாயுடைய பார்வை விருச்சிக ராசியிலே விழுவதனாலும் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியமானதாலும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கட்டுக்கோப்பாய் அமைத்து கொடுத்து விடுவார். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தைரியமாக அடுத்தடுத்த வெற்றியை நோக்கிய பயணங்களாக செய்யறதுக்கு மனசை அழகாக டியூன் பண்ணி விட்டுருவார். இப்போ சனி பகவான் இருக்கிறார் உங்கள்கிட்ட. தனித்து இருந்தார். போன மாதம் வரைக்கும் சுக்கிரனோடு சேர்ந்து இருந்தார். இப்போ தனித்து இருக்கிற என்ன பண்ணுவார், ரொம்ப மனசை டிப்ரெஸ் பண்ணியிருந்தார். இப்போ செவ்வாய் பார்த்தோன்னா கொஞ்சம் ஊக்கம் கிடைச்சி விடும். கொஞ்சம் தார்குச்சி போடுற மாதிரி குச்சி போடுவார். நம்ம ஊக்குவித்து உங்களை முன்னேற்ற பாதைக்கான வழிகளை எல்லாம் ஏற்படுத்துவார். சின்ன சின்ன மாற்றங்களை, புதிய வரவுகளை நோக்கி எதிர்கால வரவுகளை நோக்கிய பயணங்களை, சிலவர்களுக்கு பிள்ளை பேறு போன்ற விஷயங்களையும், திருமண நிகழ்வுகள் போன்ற விஷயங்களையும் நகர்த்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் ஊக்கப்படுத்தி காட்டுவார். அப்போது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளும் சுக வரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளை எண்ண ஓட்டத்தின் பதிவாக மாற்றி விடுவார். முதல்ல எண்ணமே நல்லா இருந்ததுன்னா எண்ணம் போல் வாழ்வு. எண்ணம் நல்லா எடுத்து மற்றெல்லாம் சீர்தூக்கி வந்துவிடும். அவ்வளோதான். 12ஆம் இடத்தை பார்க்கிறார். வீண் செலவுகள், வீண் விரயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ராகுவை கண்ட்ரோல் கொண்டு வருவார். சரிப்பா இரு, நான் வந்திருக்கிறேன், நான் பார்க்குறேன், நான் பார்த்த பிறகு செய்கிறேன், அதுக்கப்புறம் செய் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி விடுவார். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வர்த்தகங்கள், இந்த பட்ட விஷயங்கள் எல்லாம் தேவையற்ற செலவுகளை எல்லாம் கண்டிப்பிடுவார். சும்மா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் குரூப்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் வரவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலில் நிறைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி தொழிலில் கொஞ்சம் நல்ல லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இன்னும் 10ஆம் இடத்தை ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் லாபம் உங்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்தினுடைய இந்த எஃபெக்டை சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி லாபத்தை கொடுப்பார். ஸோ உங்களுக்கு லாபம் வருவதற்கு தெரிந்துவிட்டது. குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பாராமல் சில தடைகள் எல்லாம் இருந்தது. அவர்கள் வெற்றி பெறவில்லையே, வாழ்க்கையிலே முன்னேற்றங்களிலேயே அப்படின்னு எண்ணிருந்தீங்க. இப்போ அந்த எண்ணங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போ அவங்களுக்கு வெற்றி, அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பண்ணக்கூடிய வாழ்க்கைகள் எண்ணங்கள் இதெல்லாம் கொண்டு வந்துடும். சரிங்க, நல்ல காரியங்கள் நடக்கும்போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று என் கடன், 2வது என் உடல்நிலை. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் கம்மியாகும், உடல்நிலை மேம்படும். வாழ்க்கையிலே ரிண ரோக சத்ரு என்ற 3 தான் நம்மளை எப்பயுமே படுத்தும். எதிரிகள், உடம்புக்கு படுத்துறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய கடன். இது 3மே
ராவணனே சொல்லுவாங்க இல்லையா, கடன்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கடன் நம்மளை அழுத்துங்கிறது தெரியுது. அந்த கடனை குறைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் அமைத்து கொடுக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கம்மியாகும். எதிர்பாராத எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவாகிற பகைவர் பயந்து ஓடும் காலம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த காலத்தை. நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் நின்னாலே அவங்க ஓடிடுவான். சரி அவன்ட்டா நான் வரல, இந்த சண்டைக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களை பகை விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை. அப்போ பகை விலகினால் உறவு வரக்கூடிய சூழ்நிலை. அதனால் சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் அவருக்கான குதூகலம் வந்துருமானா, ஆமாம், நல்ல சந்தோஷமும் குடும்பத்திலே ஒரு இனம் புரியாத பாசப்பற்றுதலும், முக்கியமாக அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்க உறவுன்னு சொல்லுவோம்லே, அந்த மாதிரி ஒரு இழை ஓடும். இது என்னது இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ இழைஞ்சி ஓடுறாங்க 2 பேரும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இழைவுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த 45 நாள் கரெக்டாக அவர் செஞ்சு கொடுத்துருவார். அப்படி செஞ்சுட்டா எப்படி இருக்கும்? உங்களை உயர்த்தி கொடுப்பதும், உங்கள் சிந்தனைகளே மேம்படுத்துவதும், தோல்வியிலிருந்து மனிதனை வெளியே கொண்டு வருவதும், வெற்றியை நிலைப்படுத்துவதும், சாதனை பண்ணுவதுக்கும் இந்த வழிகாலத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த செவ்வாய் நேரடி பார்வை உங்கள் மீனராசி பார்க்குதுன்னு பார்க்குறோம். அப்போது இது நல்ல மூவங்களா, ஃபஸ்ட் கிளாஸ் மூவ், கவலைப்படாதீங்க. இதனால் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் விலகேற்றது. இனிமேல் நீச்சத்தன்மை அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த இந்த செவ்வாய் தனம், பணம், குடும்பம், வாக்கு எல்லாம் இப்போ க்ளீனாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. தடையற்ற பேச்சு, தடையற்ற செயல்கள், நல்ல வாழ்க்கை வருவதனாலே நல்லது நடக்கப் போகிறது. ஸ்ரீ ராமபெருமானை வழிபடுவதனாலே வாழ்க்கையிலே மேன்மேலும் வளமும் நலமும் பெருகட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.